மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலவரம்பு நிர்ணயித்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலவரம்பை நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது தொடர்பாக 14 கேள்விகளை எழுப்பிய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை தென்னாப்பிரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். 21 முதல் 23ஆம் தேதி வரை ஜோகன்னஸ்பர்க் நகரில் G20 உச்சி மாநாட்டை தென்னாப்பிரிக்கா தலைமையேற்று நடத்துகிறது. நிகழ்ச்சியின் போது இந்தியாவின் உலகளாவிய நிலைப்பாடு குறித்து பிரதமர் உரையாற்றுவார் என கூறப்படுகிறது. பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக இன்று நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலில் மீண்டும் NDA கூட்டணி ஆட்சியை பிடித்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி MLA-க்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது NDA கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவராக நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுகோய் 57 என்ற 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிக்க அனைத்து தொழில்நுட்பங்களையும் முழுமையாக வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யா அளித்த ஒப்புதல் படி முதலில் அந்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுகோய் 57 போர் விமானங்கள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்றும், அதே நேரம் இந்தியாவிலும் படிப்படியாக உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பை நிகழ்த்திய மருத்துவர் உமர் நபி சதிச் செயலை நியாயப்படுத்தி பேசிய வீடியோவை Facebook, Instagram ஆகியவற்றில் இருந்து நீக்கியதாக அதன் தாய் நிறுவனமான மெட்டா அறிவித்திருக்கிறது. தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக உமர் நபி தற்கொலைப்படை தாக்குதலை நியாயப்படுத்தி பேசிய வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வந்தது. ஹரியானாவில் உள்ள அல்ஃபலா மருத்துவமனையில் இருந்து 3 காஷ்மீர் மருத்துவர்கள் உட்பட 10 பேர் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் விசாரணை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காரை ஓட்டி வந்த மருத்துவர் அல்ஃபலா மருத்துவமனையில் பணியாற்றி வந்த நிலையில் அதனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். டெல்லி பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய அரசும் உள்துறை அமைச்சகமும் பொறுப்பேற்க வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுப்ரியா சுலே MP கூறினார். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியா கூட்டணி ஆலோசனை நடத்தும் என அவர் கூறினார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாபா சித்திக் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட லாரன்ஸ் பிஸ்னோயின் தம்பி அன்மோல் பிஸ்னோய் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் 11 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க NIA அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மகாராஷ்டிர மாநில முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் மும்பை நகரின் பாந்த்ரா பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார். பெங்களூருவில் RBI அதிகாரிகள் என கூறி ATM மையங்களை நிரப்புவதற்காக வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 7,11,00,000 ரூபாய் பணத்தை காரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் கொள்ளையடித்தது. HDFC வங்கியில் இருந்து அதன் ATM மையங்களில் பணத்தை நிரப்புவதற்காக 7,11,00,000 ரூபாய் பணத்தை வங்கி அதிகாரிகள் வாகனத்தில் எடுத்து சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் ஒரே ஆட்டோவில் 23 மாணவர்களை ஏற்றிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஒரே ஆட்டோவில் 23 சிறுவர்களை நிரம்பி வழியும் வகையில் ஏற்றிச் சென்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போக்குவரத்து துறை SI கல்யாண் ஆட்டோவை பறிமுதல் செய்ததோடு ஓட்டுநரையும் காவலில் எடுத்துள்ளார். தெலங்கானாவில் 20,000 திரைப்படங்களை டவுன்லோட் செய்து வெப் டிவி, வெப்சைட் ஆகியவற்றில் வெளியிட்டு பல கோடி ரூபாய் வரை ஈட்டிய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரவி என்ற நபர் ஐபொம்மா என்ற பெயரில் வெப்சைட் மற்றும் பப்பம் என்ற பெயரில் ஆன்லைன் டிவியை தொடங்கி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிப்படங்களை சட்டவிரோதமாக வெளியிட்டிருக்கிறார். தெலங்கானாவில் காருக்கு வழிவிடவில்லை என கூறி தந்தை வயதுடைய RTC அரசு பேருந்து ஓட்டுநரை கார் ஓட்டுநர் தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. ராஜண்ண சிறிசில்லா மாவட்டம் இல்லகுண்டா மண்டலம் வெள்ளப்பள்ளி கிராமம் அருகே முன்னால் சென்ற பேருந்தை கார் ஓட்டுநர் முந்த முயன்றார். ஆனால் சாலை குறுகலாக இருந்ததால் பேருந்து ஓட்டுநர் வழிவிடவில்லை என கூறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்டம் அதிகரித்து வருவதால் வரும் 24ஆம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங் 5,000 குறைத்து தேவசம் போர்டு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் கூட்ட நெரிசலை குறைக்க ஸ்பாட் புக்கிங் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
மண்டல பூஜைக்காக சபரிமலை சன்னிதான நடை திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 2,90,000 பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ததாக தேவஸ்தான போர்டு தகவல் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 தினங்களாக கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து ஐயப்ப பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வரும் 22ஆம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தற்போது வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 281 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இயல்பாக இந்த காலத்தில் பெய்யும் மழையின் அளவு 298 மில்லிமீட்டர் என்ற நிலையில் இந்த முறை இயல்பை காட்டிலும் 6% குறைவாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல வாசுதேவநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ராயகிரி, சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பேருந்து நிலையம், சாலை உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் கழிவுநீரோடு மழைநீர் கலந்து குளம் போல தேங்கியது. ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயம் அழைத்து வெற்றி வாய்ப்பு குறித்து 1-to-1 முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். எஸ்ஐஆர் பணிகளின் போது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து இன்று சென்னையில் அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பாக எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் புதிய நீச்சல் குளம், குளிரூட்டப்பட்ட முதன்மை நிலை மேஜை பந்து பயிற்சி மையம் ஆகியவற்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பையும் அவர் வழங்கினார். தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறையும் புதிய முதலீடுகள் வரும்போதோ அதனை அறிவிக்கும் போதோ சில அரசியல்வாதிகள் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் சதி கோட்பாடுகளை உருவாக்குவதையே வேலையாக வைத்திருப்பதாக அன்புமணிக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிலளித்திருக்கிறார். 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு 11,40,000 கோடி ரூபாய் மதிப்புடைய முதலீடுகள் ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்து 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பதும் நிதி ஒதுக்காமல் புறக்கணிப்பதும் தொடர்ந்து வருவதாக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறியிருப்பது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்று தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் எல்லாம் தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் நிறைவேற்றப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். உள்ளம் தேடி இல்லம் நாடி பயணத்தில் பழனியில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக 3வது பெரிய கட்சியாக இருப்பது தேமுதிக தான் என்றார். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தர்கா தரப்பையும் எதிர்மனுதாரராக சேர்த்து விளக்கத்தை பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் மற்றும் உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த
கடந்த 4 மாதங்களில் ஆவின் பால் பொருட்களின் உற்பத்தி 50% அதிகரித்திருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். ஆவின் தயாரிப்புகளை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் முகவர்கள் மூலம் விற்பனையை அதிகரித்ததாகவும் வரும் காலங்களில் 100% அளவிற்கு உற்பத்தியை அதிகரிக்க செயல் திட்டம் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே செங்கனாங்குள்ளை கிராமத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர்கள் ஏவ வேலு, சிவசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழுப்புரம் கரும்பு விவசாயிகள் மண்டபத்தில் நடைபெற்ற 72வது கூட்டுறவு வார விழாவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கூட்டுறவுத்துறையின் வரலாற்று நிகழ்வுகளை நினைவூட்டிய அவர் திமுக ஆட்சியில் செய்த நன்மைகளையும் விரிவாக எடுத்துரைத்தார். தமிழ்நாடு மீனவர்கள் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி வலியுறுத்தியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கே. சிதம்பராபுரத்தில் சிறுவர் பூங்காவை திறந்து வைத்த அவர் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தவிர்க்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தவேக கோரிய பொது சின்னங்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. விசில், கால்பந்து, பேட்ச், வெற்றி கோப்பை, சிலிண்டர், லேப்டாப், ஹெல்மெட், பென் நிப் மற்றும் மெகாபோன் ஆகிய சின்னங்களில் ஒன்றை ஒதுக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் நேரில் ஆய்வு செய்தார். மலைப்பாதைகளில் ஆய்வு செய்த அவர் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் தீபத்தூண் பகுதியையும் மோட்ச தீப மண்டபம் பகுதியையும் ஆய்வு செய்தார். ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதல் விவகாரத்தில் பள்ளி மாணவியை கொலை செய்த இளைஞரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் போலீசார் சிறையில் அடைத்தனர். சேரன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் அதே பகுதியைச் சேர்ந்த மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த நிலையில் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டியில் திமுகவினர் இரவு நேரங்களில் தனி வீட்டுக்குள் அமர்ந்து SIR படிவம் கொடுத்து அரசு அதிகாரிகள் உதவியோடு நிரப்புவதாக தவேகாவினரால் புகார் அளிக்கப்பட்டது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் திமுகவின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் தொழிற்சாலை மற்றும் மருத்துவ கழிவுகளை எரிப்பதால் சுவாச கோளாறால் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவிக்கும் மக்கள் புகார் அளிப்பவர்களை பழைய பொருட்கள் எடுப்பவர்கள் மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் அருகே விபத்தில் அண்ணன் தம்பி உயிரிழந்த நிலையில் நிவாரணம் கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கீழம்பி செவிலிமேடு நெடுஞ்சாலையின் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நல்ல குடிநீரை வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தவேகாவினரிடம் பேச்சுவார்த்தைக்கு சென்ற அதிகாரி திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி கீழே விழுந்து அல்லப்பறையை கொடுத்த வீடியோ வெளியாக இருக்கிறது. புங்கனூர் கிராமத்தில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் உப்பு நீராக வருவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை அருகே இந்தியன் வங்கியில் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் வங்கி ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் வீட்டில் இருந்த மூதாட்டியை வெளியே தள்ளி வீட்டை ஜப்தி செய்தனர். வங்கியில் இருந்து 13 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி வீடு கட்டிய 80 வயது மூதாட்டி கணவர் மரணித்ததால் கடனை கட்ட முடியாமல் தவித்துள்ளார். நாகை அருகே +2 மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தலைமை காவலர் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஆடியூரைச் சேர்ந்த குணா திட்டச்சேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த நிலையில் நாகையில் உள்ள தனது சகோதரி மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. சென்னையில் நீதிமன்ற அறையில் குற்றவாளி கூண்டில் நின்றபடியே வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞரையும் வீடியோ எடுத்த 17 வயது சிறுவனையும் போலீசார் கைது செய்தனர். வழிப்பறி வழக்கில் ஆஜரான பரத் என்பவர் குற்றவாளி கூண்டில் நின்றபோது அதனை அவரது நண்பரான 17 வயது சிறுவன் செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார். தென்கொரிய
விக்டோரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த கிறிஸ்தவ பாஸ்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆவடியை அடுத்த திருமுலைவாயல் பகுதியைச் சேர்ந்த ஐசக் ஆபிரகாம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் காலையில் இருந்து மிதமான வானிலை நிலவி வந்த நிலையில் நண்பகல் வேளையில் திடீரென பனிமூட்டங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. பகல் வேளைகளில் திடீரென தரையிறங்கிய பனிமூட்டங்கள் இடையே நட்சத்திர ஏரியில் ஆர்வத்துடன் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரத்தில் விவசாயத்திற்கான மின் இணைப்பை புதுப்பிக்க 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக உதவி மின் பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். முன்னாள் ராணுவ வீரரான ராமச்சந்திரன் என்பவரின் விவசாய தோட்டத்திற்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பை புதுப்பித்து பெயர் மாற்றம் செய்ய உதவி மின் பொறியாளரான லட்சுமணன் என்பவர் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வீரசிகாமணி, அரியநாயகிபுரம், அருணாச்சலபுரம், அச்சம்பட்டி, திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மின் வாரியம் சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பசுக்கடை விலையில் கணவர் இறந்த பின்பு செஞ்சிலட்சுமி என்பவர் தனது வீட்டின் மேல் மாடியில் வசித்து வந்த நிலையில் வீட்டில் ரத்தம் சிந்தியபடி மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சித்தூர் பகுதியில் 4,92,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான 97 வீடுகள் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டன. நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியதைத் தொடர்ந்து பழங்குடியின மக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த அத்திமாஞ்சேரிப்பேட்டை பகுதியில் முட்டை ஏற்றி சென்ற வாகனம் நிலை தடுமாறி கவிழ்ந்ததில் 1,00,000 ரூபாய் மதிப்புடைய முட்டைகள் உடைந்து சேதமடைந்தன. இதற்கிடையே அங்கிருந்த மக்கள் உடைந்த முட்டைகளை எடுத்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி கூட்டத்தில் பாத்திரங்கள், வெள்ளிப் பொருட்கள், தங்க நகையோடு நுழைந்த பெண் கவுன்சிலரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாமரை ஏரியில் கொட்டப்படும் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு பேரூராட்சி பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரை சேகரிக்கும் பாத்திரங்கள் உள்ளிட்டவை கருப்பு நிறமாக மாறிவிடுவதாக புகார் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் 40 ஆண்டுகளாக குத்தகை வரி கட்டி நடத்தி வந்த கடைகளை ஆக்கிரமிப்பு என கூறி அறநிலையத்துறை அதிகாரிகள் இடித்ததாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருக்கட்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஹோட்டல், காய்கறி உள்ளிட்ட கடைகளை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருக்கு சொந்தமான சிவலிங்கா சிட்ஃபண்ட் நிறுவனத்தில் பணம் செலுத்தி வந்த மக்களிடம் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். காரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தளபதி பாஸ்கர் நடத்தி வரும் நிறுவனத்தில் இந்த மோசடி சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தன்னிடம் அலைபேசியில் பேசியது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக திமுக மூத்த நிர்வாகி தெரிவித்திருக்கிறார். தனது தந்தை தங்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புவதாக திமுக ஒன்றிய செயலாளர் முதலமைச்சரிடம் கூறிய நிலையில் அவர் தொடர்பு கொண்டு பேசினார். வேலூர் மாநகராட்சியில் கழிவுநீர் கால்வாய் பணிகளை பாதியிலேயே நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த மக்கள் மாநகராட்சி அலுவலர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நாள் கோரிக்கையான கால்வாய் அமைக்கும் பணி கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட நிலையில் பாதியிலேயே கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது கணவர்தான் முக்கிய குற்றவாளி என பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களது பெண்ணை அவரது கணவர் ஹரிபஜன் பணம் கேட்டு அடித்து துன்புறுத்தியதாகவும் அவர்தான் அடித்து கொலை செய்தார் எனவும் பெற்றோர் போலீசில் புகார் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் போலி மருத்துவரான அதிமுக நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜி என்கிற ரங்கராஜன் சித்த மருத்துவம் படித்துவிட்டு அலோபதி மருத்துவம் பார்ப்பதாக சுகாதாரத்துறையினருக்கு புகார் வந்தது. சுகாதாரத்துறையினர் ஆய்வுக்கு சென்றபோது ரங்கராஜன் தப்பி ஓடிவிட்டார்.
ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்று பாலத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கிராம மக்கள் எஸ்ஐஆர் படிவத்தை வாங்க மறுத்து கிராம நிர்வாக உதவியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிசானத்தூரில் தனியார் உயிரி மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமையக்கூடாது என அப்பகுதி மக்கள் 26 நாட்களாக போராட்டங்களை நடத்தி வந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்மாற்றியை உடைத்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய காப்பர் ஒயர்கள் திருடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அடிக்கடி இந்த திருட்டு நடைபெறுவதாகவும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள தனியார் விடுதி கழிப்பறையில் மனித ரத்தம் சிந்திக் கிடந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. நிலாவூர் பகுதியில் புதிதாக கட்டப்படும் விடுதியில் மோப்பனாய் உதவியோடு சோதனை நடத்திய போலீசார் ரத்த மாதிரிகளை சேகரித்து சென்னைக்கு சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆர்எம்ஓ பணிச்சுமைகளை அதிகரித்தும் விடுமுறை எடுத்தால் பணி நீக்கம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த காதல் ஜோடியின் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். உளந்தாண்டவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த சரத்குமாரும் அதே பகுதியைச் சேர்ந்த 18 வயதான ஷர்மிதாவும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சாலை வரி செலுத்தாமல் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த புதுச்சேரி பதிவு எண் கொண்ட சுற்றுலா வேனுக்கு 23,410 ரூபாய் வரி மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது. சபரிமலை செல்வதற்காக ஐயப்ப பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுற்றுலா வேன் வரி செலுத்தாமல் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்ததாக கூறி மோட்டார் வாகன ஆய்வாளர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் உரிய மருத்துவர்கள் இல்லாததால் தனது தாய் உயிரிழந்ததாக கூறி ஊழியர்களிடம் அவரது மகள் கதறி அழுதபடி வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாக இருக்கிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள டீன் ரேவதி பாலன், மானங்காத்தான் பகுதியைச் சேர்ந்த ஊர்காளிக்கு கணையம் பாதிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சாலையோரத்தில் மூட்டை மூட்டைகளாக காலாவதியான அரசு மருந்து மாத்திரைகள் கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காளிப்பாளையம் சாலையோரத்தில் 2 இடங்களில் 8 மூட்டைகளில் காலாவதியான நிலையில் தமிழ்நாடு அரசின் முத்திரை பதித்த மருந்து பாட்டில்கள், ஊசிகள், மாத்திரைகள் கிடந்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் 1 டன் மதிப்பிலான ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ரேஷன் கடையிலிருந்து அரிசி கடத்தி செல்வதாக தகவல் வந்த நிலையில் உடனடியாக போலீசார் சினிமா பட பாணியில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று டாடா ஏஸ் என்று சொல்லக்கூடிய குட்டி யானை வாகனத்தை மடக்கி பிடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மருத்துவ குணம் வாய்ந்த அவகோடா பழ விவசாயம் வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த சில வருடங்களாகவே அவகோடா மரத்தில் மர்ம நோய் தாக்குவதால் ஒரு மரத்தில் டன் கணக்கில் விளையும் பழங்கள் தற்போது 10 கிலோ முதல் 50 கிலோ வரை மட்டுமே விளைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கூட்டமாக சாலையை கடந்த காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சிக்கல்லி வனப்பகுதி சாலையில் யானைகள் சாலையை கடக்கும் வரை காத்திருந்த வாகன ஓட்டிகள் அனைத்து யானைகளும் சென்ற பிறகு வாகனங்களை எடுத்து சென்றனர். குழியுமாக காணப்படும் பண்ருட்டி பேருந்து நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆங்காங்கே காணப்படும் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பயணிகள் அவதிப்படுவதோடு பேருந்துகள் பள்ளத்தில் ஏறி இறங்கி செல்வதிலும் சிரமம் இருப்பதாக கூறுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கடந்த 2024ஆம் ஆண்டு 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. குற்றவாளிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் அரசு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டது.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் தெருநாய்கள் கடித்து சிறுவர்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆவியூர் கிராமத்தில் 13 பேரை தெருநாய்கள் கடித்து குதறியதாகவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட பரமக்குடியில் இருசக்கர வாகனம் தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியதில் பைக்கில் பயணம் செய்த 3 பேரில் ஒரு இளைஞர் உயிரிழந்தார். 3 இளைஞர்கள் மணிநகர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது காட்டு பரமக்குடி என்ற இடத்தில் எதிரே வந்த பேருந்தின் முன்பக்கமாக இடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 9 மாணவ மாணவிகளுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதூர் கிராமத்தில் உள்ள பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவாக புளி சாதமும் தக்காளி தொக்குடன் அவித்த முட்டையும் வழங்கப்பட்டதில் சாக்பீஸ் துண்டு போல ஏதோ கிடந்ததாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஆட்டை காப்பாற்ற சென்ற நபர் கிணற்றுக்குள் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சந்திரபுரம் பெருமாள் வட்ட பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் கிணற்றில் தவறி விழுந்த ஆட்டை காப்பாற்ற இறங்கிய ஆசை தம்பி தண்ணீரில் தத்தளித்து உயிருக்கு போராடிய நிலையில் தீயணைப்பு துறையினர் சென்று காப்பாற்றினர். சென்னை ஈசிஆரில் உள்ள தனியார் விடுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு உயர் ரக மதுபானங்களை கலந்து 100 கிலோ கேக்கில் கலந்து பதப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. 100 கிலோ எடையிலான கேக்கில் பானங்களை கலந்து சமையற் கலைஞர்கள் பதப்படுத்தினர். யுக்ரைனின் டெர்னோபிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்த நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். யுக்ரைன் மீது ரஷ்யா 476 ட்ரோன்கள் மற்றும் 48 ஏவுகணைகளை வீசி சரமாரியாக தாக்குதல் நடத்திய நிலையில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்தன. போர் நிறுத்த உத்தரவை மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். கடந்த அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் இயல்பு நிலை திரும்பியது. பாதிப்பில் இருந்து காசா மக்கள் மீண்டு வந்த நிலையில் மீண்டும் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் அது தொடர்பான நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. குடியிருப்புகளை குறிவைத்து ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துபாயில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள போர் விமானங்களை ஏராளமானோர் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்து சென்றனர். போர் விமானங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதன் செயல்பாடுகள் குறித்து வீடியோ மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. போர் விமானங்கள் நிகழ்த்திய வான் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர். இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா தனது காதலி மகேகா சர்மாவுடன் ஜிம்மில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட ஹர்திக் பாண்டியா நட்டாசா ஸ்டான்கோவிச் ஜோடி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பிரிவதாக அறிவித்தனர். முத்தரப்பு T20 தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் ஜிம்பாப்வே மற்றும் இலங்கை அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. பாகிஸ்தான், ஜிம்பாப்வே மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிகள் இடையிலான முத்தரப்பு T20 தொடர் பாகிஸ்தானில் நடைபெற்று வருகிறது. ராவல்பிண்டியில் இன்று மாலை 6:30 மணிக்கு 2வது ஆட்டம் தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். சிட்னியில் நடைபெற்ற முதல் சுற்று ஒன்றில் தைவானின் சூ லியாங்குடன் மோதிய லக்ஷயா சென் 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இந்தியாவின் HS பிரணாய் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். சிட்னியில் நடைபெற்ற முதல் சுற்று ஒன்றில் இந்தோனேஷியாவின் மார்சிலோனாவுடன் மோதிய HS பிரணாய் 6-21, 21-12, 21-17 என்ற செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றிற்கு முன்னேறினார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 16வது உலக ஆணழகன் போட்டியில் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற மற்றும் பல்வேறு பிரிவுகளில் பதக்கங்கள் வென்ற தமிழக வீரர்களை கௌரவிக்கும் வகையில் சென்னை எழும்பூரில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் 16வது உலக ஆணழகன் போட்டியில் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற சரவணன் உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர்.
நிவின் பாலி நடிப்பில் உருவாகியிருக்கும் சர்வம் மாயா திரைப்படம் வரும் டிசம்பர் 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சத்யன் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் அஜு வர்கீஸ் முக்கிய கதாபாத்திரத்திலும் பிரீத்தி முகுந்தன் கதாநாயகியாகவும் நடிக்கின்றனர். நடிகர் அருண் விஜய் தனது பிறந்த நாளை ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டாடிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானது. குழந்தைகளோடு நேரம் செலவிட்டு உரையாடியதோடு அங்குள்ள முதியோர்களின் தேவைகளையும் கேட்டறிந்தார். நடிகை சாய் பல்லவி அண்மையில் சுற்றுலா சென்ற புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். சாய் பல்லவி தற்போது பெரும் பொருட்செலவில் உருவாகி வரும் ராமாயணா திரைப்படத்தில் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக சீதா கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். திரைப்படம் இயக்கும் ஆசை உள்ளதாகவும் விரைவில் படம் இயக்குவேன் என தெரிவித்துள்ள நடிகை கீர்த்தி சுரேஷ் அதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். சென்னை நுங்கப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய காலகட்டத்தில் AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாக கூறினார். சசிகுமார் நடிப்பில் உருவாகியிருக்கும் மயிலாட் திரைப்படத்தின் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. ராஜு முருகன் இயக்கி வரும் இந்த திரைப்படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக கன்னட நடிகை சைத்ரா ஜே ஆச்சர் நடித்திருக்கிறார். விரைவில் இப்படத்தின் டீசர், ட்ரெய்லர் மற்றும் ரிலீஸ் குறித்த அறிவிப்பு அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு பிரபுதேவா மற்றும் AR ரஹ்மான் இணைந்துள்ள மூன்பாக் திரைப்படத்தின் ஸ்டோம் ஆந்தம் வீடியோ பாடல் வெளியாகியுள்ளது. மனோஜ் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, மொட்டை ராஜேந்திரன், லொல்லு சபா சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஆவேசம் திரைப்பட இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் உருவாக உள்ள சூர்யா 47 திரைப்படத்தில் நஸ்ரியா நாயகியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூர்யா 47 படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்க உள்ளதாகவும் ஃபஹத் ஃபாசில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழை விட மலையாளத்தில் நல்ல கதாபாத்திரம் உள்ளதாகவும் மலையாளம் தெரிந்தால் அங்கேயே நடிக்க சென்று செட்டில் ஆகி இருப்பேன் என நடிகை ஆண்ட்ரியா தெரிவித்திருக்கிறார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் 26 டேக் எடுத்தார்கள் என பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தமிழ் சினிமாவில் இருந்து விலகுவதாக நடிகை துளசி அறிவித்திருக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பெரும் கவனம் பெற்ற நடிகை துளசி சர்க்கார், சுந்தரபாண்டியன், பண்ணையாரும் பத்மினியும் உள்ளிட்ட பல படங்களில் சிறந்த அம்மா கதாபாத்திரங்களில் நடித்தது குறிப்பிடத்தக்கது. நடிகை நயன்தாராவின் 41வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கணவரும் இயக்குனருமான விக்னேஷ் சிவன் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரை பிறந்த நாள் பரிசாக வழங்கியுள்ளார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் மீது தனது குழந்தைகளை அமர வைத்து நயன்தாராவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை விக்னேஷ் சிவன் இணையத்தில் பகிர்ந்துள்ளார். இதுவரை திமுகவை எதிர்த்து வந்த தாம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் மாதிரி வானத்தில் சுற்றி கொண்டிருக்க மாட்டேன் என்ற அவர் தமது கால் தடம் தரையில் படும் என்றும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகத்தான் விஜய் செயல்படுவார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கார்த்திகை மாத அமாவாசை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது கையில் தீபம் ஏந்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. விழாவில் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. கோவிலின் 9 கோபுரங்கள் உட்பட அனைத்து பகுதிகளும் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கோவிலில் டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு 2668 அடி மலை மீது மகா தீபமும் ஏற்றப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கார்த்திகை மாத தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கச்சபேஸ்வரர் சுந்தராம்பிகை அம்மையாரோடு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்ம சுவாமிக்கு வஸ்திர மரியாதை சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திருமலை தேவஸ்தானம் சார்பாக வழங்கப்பட்ட பட்டு வஸ்திரம் யோக நரசிம்மருக்கு அணிவித்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செய்தனர்.
மாரிஸ் கேரேஜ் கார் நிறுவனத்தின் வின்ஸ்டர் ரக மின்சார வாகனம் இந்தியாவில் கடந்த 400 நாட்களில் மட்டும் 50,000 கார்களை விற்பனை செய்து அசத்தியுள்ளது. மின்சார கார்கள் விற்பனையில் குறைந்த நாட்களில் அதிக விற்பனை செய்யப்பட்ட கார்கள் இதுதான் என கூறப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு சுமார் 3,800 முதல் 4,000 கார்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.